இன்னைக்கான வீடியோவில் நம்ம பெஸ்ட் ஃபிசியோதெரப்பி காலேஜ் இன் கோயம்புத்தூர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்க பெஸ்ட் ஃபிசியோதெரப்பி காலேஜ் என்னென்ன, அண்ட் அந்த காலேஜ் எங்கே லொக்கேட் இருக்கு, அண்ட் அந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த காலேஜுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓவராலாக நாங்கள் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜ் பற்றினா அட்மிஷன் டீட்டெயில்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பெஸ்ட் ஃபிசியோதெரப்பி காலேஜில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் பார்மெடிக்கல் சயின்ஸ் தாங்க. எந்த காலேஜ் பேலிமேட்ல தாங்க லொக்கேட் இருக்கு. எந்த காலேஜ் 1999 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த காலேஜுக்கு செக்ஸ் அப்செல்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. எந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. எந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா சேரன் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தாங்க. எந்த காலேஜ் செல்வபுரம்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. எந்த காலேஜ் 1992 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த காலேஜுக்கு செக்ஸ் அப்செல்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் சயின்ஸ் தாங்க. இந்த காலேஜ் ஜிகேடி நகர்ல தாங்க லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் 1970 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா அவினாசி லிங்கம் யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ் சாய்பாபா காலனியில் தாங்க லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் 1988 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தாங்க. இந்த காலேஜ் குறும்பாளையம்ல தாங்க லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் 1997 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஜி காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தாங்க. இந்த காலேஜ் சரவணப்பட்டியில் தாங்க லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் 1994 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் செவன்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தாங்க. இந்த காலேஜ் நேரு நகர்ல தாங்க லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் 1994 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் எயிட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தாங்க. இந்த காலேஜ் நேரு நகர்ல தாங்க லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் 1968 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் நைன்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ரத்தினம் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தாங்க. இந்த காலேஜ் ஈச்சனேரியில் தாங்க லொக்கேட் இருக்கு. இந்த காலேஜ் 2021 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் 10th பிளேஸ்ல இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தாங்க. இந்த காலேஜ் சூலூர்ல தாங்க லொக்கேட் இருக்கு. காலேஜ் 1993 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஸ் வெப்சைட்ல கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜ் பற்றினா அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.